பார்க்கலாம். ஆயில் ஹீட் பண்ணிக்கோங்க. சேப்பக்கிழங்கு ஃப்ரை பண்ண போகிறோம், ரோஸ்ட் பண்ண போகிறோம். இதை சால்ட் போட்டு பாயில் பண்ணிவிட்டு வேக வச்சுட்டு இந்த மாதிரி நீட்டாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. கட் பண்ணிட்டு டீப் ஃப்ரை பண்ணிடுங்க. தோல் ரிமூவ் பண்ணிவிட்டு டீப் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருங்க. ரோஸ்ட் பண்ணதை எடுத்து ஆயில் ட்ரெயின் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருங்க. ஹீட் ஆயில் இன் அ பேன். எண்ணெய் சூடு பண்ணிவிட்டு சின்னமன் பட்டை 2, கிராம்பு, க்ளோவ்ஸ், ஸ்லைஸ் அனியன், கறி லீவ், சால்ட் போட்டு வதக்கிக்கோங்க. ஆட் சம் சால்ட் டு இட். உப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்கிக்கோங்க. சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க. டர்மரிக், மஞ்சப்பொடி, மிளகாய் பொடி, தக்காளி ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. சாஸுக்கு 2 டேபிள் ஸ்பூன் கிரேட்டட் கோகோனட், 2 டேபிள் ஸ்பூன் திருகின தேங்காய், சோம்பு ஸ்னஃப் 1 டீஸ்பூன், garlic 4 to 5 pods garlic, make it a fine paste. Add the paste to தேங்காய், சோம்பு, பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க. அதை ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. ஃப்ரைடு வறுத்த சேப்பக்கிழங்கு எடுத்துக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா கலந்துடணும். இப்போ நம்ம சேப்பக்கிழங்கு ரோஸ்ட் ரெடியாக எடுத்து இதை சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபுட் எக்ஸ்டனுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. தேங்க்யூ.